அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பொது பார்க்கலாம். நேற்றைக்கு கோவையில் அங்கே ஒரு வனத்துறை நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது சின்னத்தம்பி யானையை பற்றி சொன்னாங்க. அந்த சின்னத்தம்பி யானை ஏற்கனவே டாப் ஸ்லிப்பில் கொண்டு விடப்பட்டு பல கஷ்டங்கள் பட்டு மறுபடியும் 80 கிலோமீட்டர் நடந்து உடுமலை பக்கம் அந்த கோவை மாவட்டத்துக்குள்ளே வந்திருக்கு. அது ஏற்கனவே இன்னைக்கு தினத்தந்தி மற்ற பத்திரிகைலாம் வந்திருக்கு. அது காட்டுக்குள்ளே சாப்பிட விட்டு நாட்டில் இருக்கிற மற்ற அந்த தீவனங்களை சாப்பிட்டு பழகிட்டதுனால உள்ளே போக மறுக்குது. அதனால் அதுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது வனத்துறை அதிகாரிகள் சயின்டிஸ்டுகள் ரிசர்ச் பண்ணி இதை கும்கியாக மாற்றி நம்ம யானைகளோடு வச்சுக்குவோம், இல்லைன்னா இது காடுகளை அழிச்சிடும், மக்களுக்கு துன்பம் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது நேற்று சொல்லிட்டேன். இப்போ புதுசாக என்ன சின்னத்தம்பி யானை இது வரைக்கும் ஒரு நபரை கூட தாக்கவோ இல்லை தொல்லை கொடுக்கவோ அது காட்டுக்குள்ளே போக வழி தெரியாமல் தான் ஊருக்குள்ளே சுற்றி கிடக்கு. ஸோ வனத்துறையினர் அதை காட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுறதுக்கான முயற்சி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொதுமக்கள் கொண்டு வைக்கிறாங்களே. நம்ம கும்கியா மாத்திர முடிவை கைவிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை சொல்கிறாங்க. இது உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது தான். ஆனால் இந்த யானைகளுக்கே பயிற்சி கொடுப்பதற்கு யானைகளுடைய அசைவுகள் மற்றவர்களாம் தெரிந்திருக்கிற சயின்டிஸ்டுகள் IFS படித்தவங்க அது அது கும்கியாக போய் சேர்ந்துருச்சுன்னா யானை கூட்டங்களோடு இருந்துட்டா நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற கருத்துக்களும் பரிசீலிப்போம். ஒரு முடிவு தான். கும்கி யானையாக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறோம். அது வேணாம் நீங்கள் கருதும் போது அதுக்குள்ளே மறு சிந்தனைகள் செய்வோம். இப்போ அது முதல்ல பிடிக்கிறதுக்குள்ள வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ யானைகள் மட்டுமில்லை மற்ற விலங்குகள் வராது இருப்பதற்கு யானைகளுக்கு அகழிகள் தோண்டப்பட்டு அது இப்போ பெரிய முதல்ல இருந்த அகழியை விட மறுபடியும் வர்றதுனால இப்போ பெரிய அகழிகளாக எடுப்பதற்குள்ளே பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி உத்தரவுப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இனி அவைகளை எப்படி குறைக்க முடியுமோ காலத்துக்கு ஏற்ப அதை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். வனத்துறையினர் விரட்டுறதுனால நேற்று அந்த யானை கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே மயங்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அந்த யானைக்கு இப்போ முதலுதவி சிகிச்சை அது போன்ற விஷயங்கள் என்ன பண்ணலாம்? முதலுதவி ஒரு டாக்டர் டீமே அங்கே இருக்கிறாங்க. யானைக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது, யானையினால் மக்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறது தான். ஆனால் அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய கருத்துக்கள் அது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு முன் யோசனையோடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஆபத்து இப்போ இது வரைக்கும் யானைக்கும் ஆபத்து இல்லை, அதனால் மக்களுக்கு ஆபத்து இல்லை. இது எப்படியாவது பாதுகாப்பாக கொண்டு போய் காட்டுக்குள்ளே விடுறங்கிற யோசனையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான். தொடர்ந்து யானைகளுடைய வழித்தடம் ஆக்கிரமிப்புக்குள்ளாகுது. இதை தடுக்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? மொத்தம் யானைகளுக்கு 101 வழித்தடம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். 101 வழித்தடங்களும் மறிக்கப்பட்டு வீடுகள் மற்ற இடங்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. அதனால தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம எல்லோருமே அவங்களா பார்த்தா திருந்தணும். அதுக்குள்ள வழிகள் என்னன்னு பார்த்துக்கலாம். என்கரேஜ் அரசாங்கம் எல்லாம் இந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடத்துல யார் இருந்தாலும் அந்த என்கரேஜ்மெண்ட்டை எவிக்ட் பண்ணுறதுக்கு அதை நீக்கிறதுக்குள்ள பணிகளை வருவாய்த்துறையோடு சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மசனக்குடியில் அந்த யானைகளோட வழித்தடங்கள் இருந்த தனியார் கட்டடங்கள் எல்லாத்தையும் அகற்றதுக்கான பணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதே போல மற்ற மாவட்டங்கள்லையும் அந்த ஆக்கிரமிப்புகளை கண்டறியறதுக்காக ஏதாவது குழு அமைக்கும் திட்டம்? இப்போ நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி ஒரு 50-60 வருடமாக நடந்த அந்த மசனக்குடி பிரச்சனை, ஊட்டி பிரச்சனை, அந்த ஊட்டியில் இருக்கிற நம்ம கூடலூர் பகுதியில் 60-70 வருஷமாக பெரிய கொள்ளையே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது நம்முடைய கடுமையான சட்ட போராட்டத்தின் மூலமாக வனத்துறையினர் முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று மிக சிறப்பாக அந்த இடங்கள்லாம் காலி பண்ணி இப்போ காடு அந்த இடத்த ஃபாரஸ்ட் ஆக்கியிருக்கிறோம். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இப்போ தொடர்ந்து நமக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சட்ட போராட்டத்தின் மூலமாக ஆக்கிரமிப்பு செய்த காயிதே மில்லத் ஒரு கல்லூரி, அதே போலவே நம்முடைய வண்டலூர் பார்க் ஜூ பக்கத்தில் பல இடங்கள் இன்றைய ஆக்கிரமிப்பு கோர்ட் நடவடிக்கை மூலம் மீட்கப்பட்டு வருகிறது. ஆக்கிரமிப்பு என்பது ஃபாரஸ்ட் நிலத்தில் எங்கேயாவது இருந்தால் நீங்கள் தகவல் சொல்லுங்கள், உடனடியாக எவிக்ட் பண்ணுறதுக்குள்ளே வேலையை நாங்கள் பார்த்துருவோம். அதுக்கு குழு இருக்கு. இருந்தாலும் நிருபர்கள் உங்களை போன்றவர்கள் சொன்னால் அந்த தகவல் அடிப்படையில் அதையும் செய்கிற குழு நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயும் எதையும் விடுறாப்புல இல்லை. என்கரேஜ்மெண்ட் நிச்சயமாக அகற்றப்படும். சார் நாடாளுமன்ற தேர்தலை சமாளிக்க கூட்டணி வைக்கிறதுக்காக பாஜகவுக்கு ஆதரவாக யாராச்சும் கட்சியில் கருத்து தெரிவிக்கிறாங்க? எங்கள் அமைச்சர்கள் குழுவுக்கு முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்களை நியமிச்சிருக்காங்க. வனத்துறையை மட்டும் என்கிட்ட கேளுங்க, நான் பேசிக்கிறேன். போயிட்டு வரேன் தம்பி.